நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாடு வருகை தந்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியிருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 451 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூத்துக்குடி புதிய விமான நிலைய முனையத்தை நாட்டுக்காக அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. தொடர்ந்து விமான நிலையத்தை பார்வையிட்ட பிரதமர் மோடி சுமார் 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். மேலும் 3600 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ரயில் மற்றும் சாலை திட்டங்களை துவக்கம் பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடியில் திறந்து வைத்தார். இன்று இரவு தூத்துக்குடியில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் திருச்சி செல்லும் பிரதமர் மோடி தனியார் விடுதியில் தங்குகிறார். நாளை திருச்சியில் இருந்து ஹெலிகாப்டரில் கங்கை கொண்ட சோழபுரம் செல்லும் பிரதமர் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவின் முக்கிய நிகழ்வான 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்கிறார். தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் வழிபாடு நடத்தும் பிரதமர் இந்திய தொல்லியல் துறை சார்பில் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அங்கு ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயம் வெளியிடப்படுகிறது. நரேந்திர மோடி முன்னிலையில் இசையமைப்பாளரும் மாநிலங்களவை எம்பியுமான இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 2:25 மணிக்கு திருச்சி செல்லும் பிரதமர் அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். இவையெல்லாம் அரசு நிகழ்வுகள். ஆனால் அரசியல் நிகழ்வுகளும் பிரதமர் நரேந்திர மோடியின் பயண திட்டத்தில் உள்ளது. இன்று இரவே திருச்சி செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு தமிழக பாஜக தலைவர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. நாளை தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. OPS, DTV ஆகியோர் பிரதமர் மோடியை சந்திக்கவில்லை. இந்த நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடியின் முக்கிய நோக்கமே எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதுதான் என்கின்றனர் தமிழக பாஜகவினர். 2026 தேர்தலை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் கூட்டணி ஆட்சி என அமித்ஷா கூறி வருகிறார். ஆனால் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது ஒருபுறம் இருக்க OPS, DTV ஆகியோரை கூட்டணிக்குள்ளும் கட்சிக்குள்ளும் அனுமதிக்க முடியாது என பிடிவாதமாக இருக்கும் நிலையில் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி எடப்பாடியிடம் பேசுவார் என்று கூறப்படுகிறது. தங்களை சந்திக்க நேரம் ஒதுக்காவிட்டாலும் தங்களை பற்றி தான் பேசுகிறார் என்ற தகவலால் OPS, DTV தரப்பு உற்சாகத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.